வீட்டில் நம்ம குழம்பு பண்ணுறப்போ எப்பொழுதுமே யோசிப்போம் கொஞ்சம் வித்தியாசமாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு காய்கறி பற்றி யோசிப்போம். பட் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2-in-1 குழம்பு, அதாவது பச்சை பயிரில் ஒரு குழம்பு பண்ணலாம். சுண்டல் தான் கேள்விப்பட்டிருப்போம், குழம்பு பண்ணால் எப்படி இருக்கும் அதான் பண்ண போகிறோம். ரொம்ப ஃபேமஸானது இது. ஏன் அப்படின்னா இதை நீங்கள் குழம்பாவும் யூஸ் பண்ணலாம், ஒரு கறியாக கூட தொட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது, ஹை ப்ரோட்டீன். அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த பச்சை பயிரை சேர்க்கணும் அப்படின்னா இந்த குழம்பு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஒரு பர்ஃபெக்ட் பஞ்சி பச்சை பயிர் குழம்பு. ஐ எம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இந்த பச்சை பயிறு குழம்புக்கு ஒரு முக்கியமான ப்ரிப்பரேஷன் அப்படின்னா இந்த பச்சை பயிரை ஊற வச்சு நம்ம வேக வச்சு வச்சுக்கணும். 1 மணி நேரம் ஊற வைக்க உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு குக்கரில் ஒரு 3 விசில் போதும். இல்லை ஒரு ½ hour தான் எனக்கு டைம் இருக்குன்னா 6 விசில். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், அதை வேக வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது இப்போ சுண்டலுக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த குழம்பு பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு முக்கியம். யூஸ்வலாக குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த குழம்புக்கு கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடலெண்ணெய். ஏன் அப்படின்னா இந்த பச்சை பயிர் இருக்கிறதுனால இந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் கொஞ்சம் டாமினேஷனாக தெரியும். அதனால் கடலெண்ணெய் இல்லை ஒரு ரீஃபைண்ட் ஆயில் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ யூஸ் பண்ணலாம். வாங்க இதோட ப்ராசஸை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இன்றைக்கி குழம்ப நம்ம ஒரு கடாயில் தான் பண்ணுறோம். கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ ஒரு 2லேருந்து ஒரு 3 குழிக்கரண்டி இந்த எண்ணெய் நமக்கு லைட்டாக கொஞ்சம் சூடாகி வரப்போ ஒரு ½ ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கல்பாசி அப்படின்னு எல்லா கடையிலுமே கிடைக்கும், ஒரு 2 சின்ன பீஸ் போட்டுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல், கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, பூண்டு ஓரளவுக்கு நமக்கு வெந்து நமக்கு வரப்போ நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்குவோம். இந்த வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். அதில் நம்ம எடுத்திருக்கிற தக்காளி இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான பொடி என்னன்னு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி. பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம், அதனால் அதுலேயும் கொஞ்சம் காரம் வரும், அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நமக்கு லைட்டாக கொதித்து வரப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ஸோ இப்போ இது நம்ம கொதித்து ரெடி ஆகிட்டு இருக்கிறப்ப இதுக்கு தேவையான அரவை அந்த பேஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். திருகி வச்சுருக்கேன் தேங்காய். என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு அரை மூடிக்கும் கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சோம்பு. இது இப்போ 3ஐயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். அதை இதில் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு இதை இப்போ தனியாக வச்சுருவோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்து அழகாக பார்த்திங்கன்னா ஒரு அருமையாக ஆயில் செப்பரேட் ஆகி வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பயிறு அதை சேர்த்துக்கலாம். ஸோ அந்த பச்சை பயிரை சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம நல்ல குக்கான அந்த பேஸ் கிரேவி அதில் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நமக்கு உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கண்டிப்பாக நம்ம கம்மியாக தான் போட்டோம், ஸோ அதனால் கண்டிப்பாக தேவைப்படும். காரம், உப்பு எல்லாத்தையும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். டெஃபினட்டாக உப்பு கம்மியாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது. ஸோ உப்பு மட்டும் ஒரு ½ ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா அது இப்போ கொஞ்சம் காரம் முன்னாடி தெரிஞ்சால் கூட அந்த நம்ம போட்டிருக்கிற பச்சை பயிறு கொஞ்சம் காரத்தை இழுத்துக்கும். அதே மாதிரி நம்ம இப்போது அரைச்சி வச்சுருக்கிற விழுதுலையும் நம்ம பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கோம். ஸோ அந்த காரமும் சேரும். பட் அது கொஞ்சம் வித்தியாசமான காரம். இந்த காரப்பொடியோட காரத்தோடு அதுவும் சேர்க்குறப்போ ஒரு வித்தியாசமான மனம். ஸோ இதுதான் இந்த பச்சை பயிறு குழம்புல ஒரு வித்தியாசமான மனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பச்சை பயிறு வேக வச்சது போட்டோம், தண்ணி சேர்த்தாச்சு, நல்ல கொதிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கொதி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அருமையான ஒரு
கன்சிஸ்டன்சி. இதில் இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதக்கிறது தெரியுதான்னு தெரில, நல்ல அழகாக ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இதை இதில் சேர்த்துடலாம். நல்ல மையாக அரைச்சிருங்க எப்பொழுதுமே. நல்ல தேங்காய் வேகிற அளவுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கூட இதை கொதித்து நல்லா குக்காகி வரலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நல்ல ஓரளவுக்கு வற்றி, முக்கியமாக வந்து இந்த தேங்காய் அரைச்சி போட்டப்போ நம்ம ஃபுல்லாக குக் பண்ணாமல் ஓரளவில் எடுத்து அது குருமா மாதிரி இருக்கும். பட் அது நல்லா கொதித்து அந்த தேங்காய் நல்லா குக்காகி அந்த தேங்காவோட மனம் நல்லா வந்து அந்த பச்சை வாசனம்லாம் போய் ஆயில் செப்பரேட் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு குக் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை பயிரும் அந்த கிரேவியும் ஒரே அளவு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் இது ரெடி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சிட்டு மண் சட்டியில் பண்ணுறப்போ அந்த ஹீட்டே வந்து நமக்கு ரொம்ப நேரம் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி ஜஸ்ட் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை கருவேப்பிலை கடைசியாக சேர்க்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் கடைசியாக சேர்த்துக்கணும். சேர்த்து ஜஸ்ட் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை பயிறு குழம்பு வித்தியாசமான குழம்பு, நல்ல ஹெல்த்தியான குழம்பு. சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், ஈவன் சப்பாத்தி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல நம்ம தேங்காய் விட்டு நல்ல கொதிக்க விட்டுறதுனால இது நல்ல ஓரளவுக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுருந்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் அழகாக வச்சு சாப்பிட வேண்டிய இது ஒரு குழம்பு தான். நல்லாயிருக்கும்.